ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி சண்டேன்றதுனால காலையிலே எழுந்து முக்கியமான வேலையாக தான் கிளம்பி போயிருந்தோம். காலையிலேன்னு சொன்னோன்னா ஒரு 6 மணி 7 மணிலாம் நினச்சிக்காதீங்க. 9-10 மணி இருக்கும். நல்லா வெயில் வந்ததுக்கப்புறமா தான் போனோம். ஞாயிற்றுக்கிழமை அதுவும் தூங்கி ரெஸ்ட் எடுக்காமல் காலையிலே எந்திரிச்சு கிளம்புறோம் அப்படின்றப்பே கெஸ் பண்ணியிருந்துருப்பீங்க எங்கே போகிறோம் அப்படின்னு. ஆமாம், நான்வெஜ் எடுக்க தான் போயிருந்தோம். நெத்திலி மீன் வாங்கி குழம்பு வச்சுட்டு வேறு ஏதாவது மீன் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நைட்டே பிளான் பண்ணி வச்சது தான். பட் காலையில் ஆஸ் யூஷுவல் நாங்கள் லேட்டாக தான் போனோம். இருந்தாலும் எங்களுக்கு அன்னைக்கு நெத்திலி மீன் கிடைச்சிருச்சு. பட் ரொம்பவே சின்னதாக பொடியாக தான் இருந்தது. அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பிரானும் வாங்கிட்டு வந்துட்டோம். லாஸ்ட் டைம் என்னோட தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தப்போ சிக்கன் 65 செஞ்சுருந்தாங்க. பாப்பா அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. இதுக்கு முன்னாடி அவளுக்கு நான் அதை கொடுத்ததே கிடையாது. எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சதும் கிடையாது. அங்கே அவள் சாப்பிட்டதை பார்த்துட்டு தான் ஓகே நம்மளும் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் அவள் சாப்பிட்றாளேன்னு தோணுச்சு. அதனால் அவளுக்காக மட்டும் கொஞ்சமாக ஒரு 100-150 சிக்கன் வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன். பட் அந்த கடைக்காரர் ஏதாவது ஒரு மாதிரி பாப்பாரோன்னு தோணிடுச்சு. அதனால் 1/4 கிலோவாக வாங்கிட்டு வந்துட்டோம், போன்லெஸ் பீஸா. காலையில் எழுந்ததுமே காஃபி மட்டும்தான் குடிச்சிட்டு போயிருந்தோம். ஸோ வரும்போது பாப்பா இளநீ கேட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே இளநியும் குடிச்சிட்டு சுட 2 வெங்காய போண்டாவும் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா டீ கடையில் வரும்போது அந்த போண்டா நிறைய பேர் நின்று சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, அதை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கும் லைட்டாக பசி ஆரம்பிக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம். எனக்கு அந்த போண்டாவை பார்த்து சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. பர்டிகுலராக இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப ஆர்வமாக கோலம் போட எந்திரிப்பேன் காலங்காத்தால். அந்த டைமில் எங்கள் அப்பாவும் என் கூட எந்திரிச்சிருவாங்க. குளிரில் கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு டீ கடையில் போயிட்டு சுட டீ அப்புறம் போண்டா வடை அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து தருவாங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே அப்படியே போண்டாவும் சாப்பிட்டுட்டு 2 தோசையும் ஊற்றி சாப்பிட்டுட்டு தான் இந்த வாங்கிட்டு அந்த நான்வெஜ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு போனேன். இந்த ப்ரான் க்ளீன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ப்ரானோட ஒரு எண்டு பெருசாகவும் இன்னொரு எண்டு சின்னதாகவும் இருக்கும். அந்த சின்னதாக இருக்க வால் பக்கத்தில் லைட்டாக கத்தியை வச்சு கீறி விட்டுட்டு கத்தியாலே லைட்டாக தூக்கி விட்டோம் அப்படின்னா அந்த குடலெல்லாம் முழுசாக தெரியும். நம்ம கை வச்சு இழுத்தோம்னா அழகாக அந்த குடலெல்லாம் வெளியில் வந்துடும். ஆரம்பத்தில் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அந்த ப்ரானோட ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்குமே கத்தியை வச்சு கிழிச்சு சில பல சர்ஜரியெல்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த குடலே வெளியில் தெரியும். பட் இப்போ இந்த ட்ரிக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா எனக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் நின்றுட்டு க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ப்ரான் க்ளீனிங் முடிஞ்சதும் கையோட சிக்கனையுமே கொஞ்சமாக மஞ்சத்தூள் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சின்னதாக இருக்க ஸ்பூனில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள் அண்ட் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக கடைக்கு போயிருந்தப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 10-15 டிராப்ஸ் எலுமிச்சம்பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா கூட ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கூட டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்லாம் ரொம்ப கிறிஸ்பியாலாம் வராது, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரான் ஃப்ரை மசாலா ஒரு சில பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க, அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வைக்க போகிற நெத்திலி மீன் குழம்புமே நீங்கள் கேட்டதுனால தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா மசாலா நல்லா கோட் ஆகும் எண்ணெய் சேர்க்கும் போது. எந்த ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு விட்டுட்டேன். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, வெளியில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி மசாலா மாதிரி தான் செய்ய போகிறேன். ரொம்ப ட்ரையாலாம் செய்ய போகிறது கிடையாது. இந்த பக்கம் தயிர் மஞ்சள் தூள் போட்டு வச்ச சிக்கனையும் நல்லா ஒரு 6-7 தடவை கழுவி எடுத்துக்கிட்டேன். அதையுமே 65 பண்ணுறதுக்கு மசாலா கோட் பண்ணி வச்சிடலாம். ப்ரான் ஃப்ரைக்கு சொன்ன அதே மசாலா தான் எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் கடலை மாவு மட்டும் சேர்த்துருக்கேன். அதில் சேர்த்த காரம் அந்த இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது பாப்பா சாப்பிட்றதுக்காக செய்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். என்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள்லாம் கிடையாது, நார்மல் மிளகாத்தூள் தான். அதனால் கலர் ஜாஸ்தி வராது. ஆல்ரெடி நான் கொஞ்சம் கம்மியாக வேற போட்டிருக்கேன்னா சுத்தமாக கொஞ்சம் பார்க்க வெள்ளையாக தான் தெரியுது. பட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த கலர் வந்துடும். சிக்கனை நான் 65 போட போகிறேன் அப்படின்றதுனால ஒரு தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் மசாலா நல்லா ஊறி இருக்கும். இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே மீன் குழம்புக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 கைப்பிடி தாளிப்பு வடகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த தாளிப்பு வடகம் கடையில் வாங்கினது தான், வீட்டில் செஞ்சது காலி ஆயிடுச்சு. அதனால கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அந்த தாளிப்பு வடகம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு கமகமான வாசனை வரும். அந்த டைமில் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி சேர்த்துருக்கேன்.
பொதுவாகவே புளிக்குழம்பு செய்யும் போதே நான் சின்ன வெங்காயத்தெல்லாம் தட்டி தான் சேர்ப்பேன். நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினது ஒரே ஒரு பழுத்த தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் சுருண்டி வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வர்ற அளவுக்கு வதக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மீன் குழம்புல கொஞ்சம் புளிப்பு காரம் முன்னாடி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், கூடவே குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துருக்கேன். இது நாங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். எங்கள் வீட்டில் சுத்தமாக காரமே சாப்பிட மாட்டோம். அதனால் காரம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அண்ட் குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் அப்படின்றதுனால 2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பவுடர் காரம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற குழம்பு பவுடர் எந்த அளவுக்கு காரம் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு டேஸ்ட்டாக வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல தான் இருக்குது. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பக்கம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க குழம்பையும் நான் சேர்த்துட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த குழம்புல வேலையே கிடையாது. இது நல்லா சுண்டி அந்த இறக்க போகிற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் மீனை போட போகிறோம். அது வரைக்குமே இதை நான் லோ ஃப்ளேமில் வச்சிட போகிறேன். அப்போ தான் கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் மேலே எண்ணெய் எல்லாம் நல்லா மிதக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்ச மீனெல்லாம் சேர்த்துடலாம். இந்த தடவை நெத்திலி ரொம்பவே பொடியாக தான் இருந்தது. முள்ளெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது பாப்பாவுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், கொடுக்க முடியாது. அதனால் அந்த அக்கா கிட்ட ஒரே ஒரு சங்கரா மீன் மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் சுத்தமாக முள்ளே இருக்காது, நடுமுள் மட்டும்தான். ஸோ பாப்பாவுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குமேனு கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் நான் அதில் சேர்த்துட்டேன். இப்போ மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 to 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். ஏன்னா குட்டி மீன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். இன்னும் நீங்கள் மண் சட்டியிலலாம் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூட தாராளமாக நீங்கள் மீன் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த சட்டியில் உள்ள சூட்டுக்கே மீன் வெந்துடும். ஆரம்பத்தில் நானுமே நிறையா ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி சரவணா ஸ்டோரில் ஒரே ஒரு மண் சட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் தான் மீன் குழம்பு வச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ கொஞ்ச நாளாகவே அதில் வைக்கிற மீன் குழம்பு எனக்கு என்னமோ டேஸ்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. அந்த ஒரே ஒரு இடத்துல லைட்டாக உடஞ்சிருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் பளிங்கு கல் மாதிரி தெரியுது, ஒயிட் கலர் சிமெண்ட் வச்ச மாதிரி. ஸோ எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது, அது மண் சட்டி தானா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு. அதை உடச்சி பார்க்கவும் மனசு இல்லை, காசு போட்டு வாங்கினது. அதனால் அதை அப்படியே வச்சுட்டு இந்த ஸ்டீல் பேனில் தான் நான் வந்து மீன் குழம்பு வச்சுட்ருக்கேன். இப்போல்லாம் மீன் குழம்புல மீன் போட்டதுமே கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் குழம்பு. அதனால தான் நான் 5 மினிட்ஸ் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோட சிம்பிளான மீன் குழம்பு ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்காய் பேஸ்ட்லாம் சேர்க்காம நார்மலாக புளிக்குழம்பு செய்கிற மாதிரி தான் நான் செய்வேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம் சிக்கன் 65மே பொரிச்சு எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடியே நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். நம்ம அந்த ஜில்லோட எண்ணெயில் போடும்போது எண்ணெய் தெறிக்க ஆரம்பிக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மீன் பொரிக்கிறதுக்கு ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்குன்னே ஒரு தோசைகள் வாங்கி வச்சுருக்கேன். இதுவுமே இப்போ நான் ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். அளவு தெரியாமல் ரொம்பவே பெருசாக வாங்கிட்டேன். ஸோ அந்த தோசைகளில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மசாலா தடவி வச்சுருக்க ப்ரான் எல்லாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமும் இல்லாமல் லோ ஃப்ளேமும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பெரட்டி விட்டுட்டே இருந்தால் ப்ரான் நல்லா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இன்றைக்கி லஞ்ச் மெனு நெத்திலி அண்ட் சங்கரா மீன் குழம்பு, சிக்கன் 65 அண்ட் ப்ரான் ஃப்ரை. வீக்கெண்டில் தான் இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற சான்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம். A few moments later. சாப்பிட்டு முடிச்ச கையோட சிரமம் பார்க்காம கிச்சனையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சமைக்கிறப்போ அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மீனோட வாசனை நல்ல வாசனையாக தெரியுது. இதுவே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை கிச்சனுக்குள்ளே வரும்போது அந்த ஸ்மெல் வர்றது ஏதோ பிடிக்காத மாதிரி இருக்குது. அதனாலேயே சமைச்சு முடிச்சதுமே கையோட க்ளீன் பண்ணி வச்சிடுறது எப்போ நான்வெஜ் பண்ணாலுமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூவியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு 6 மணி போல் தான் ஈவினிங் டீ போடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தேன். மேக்ஸிமம் நான் காஃபி தான் போடுவேன். டீ பிடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. அந்த டீ பாத்திரம் கழுவுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டே காஃபி போட்டுருவேன். பட் இன்னைக்கு என்னையே மீறி இஞ்சி தட்டி போட்டு டீ குடித்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால இன்னைக்கு இஞ்சி டீ போட்டுட்டேன்.
இன்றைக்கி வெளியில் எங்கேயுமே போக வேண்டாம், ஏன்னா எந்திரிச்சதும் லேட்டு, சாப்பிட்டதும் லேட்டுன்னு எல்லாமே லேட்டாக தான் பண்ணதுனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஸோ வீட்டிலே இருந்துடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் காலையிலேருந்து மேக்ஸ்லேருந்து ஆஃபர் இன்றைக்கி முடிய போகுதுன்னு சொல்லி மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் மெம்பர்ஷிப் பிளான் எடுத்திருக்கோம். அதனால சரி ஓகே, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். எப்போ மேக்ஸ் போனாலுமே மினிமம் ஒரு 2000 நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். அதனால தான் அந்த மெம்பர்ஷிப்பே நாங்கள் எடுத்தோம். ஒரு தடவை 1000 இல்லை 2000க்கு அதிகமாகவோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஆஃபர் எல்லாம் நல்லா தான் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு தான் எதுவும் செட் ஆகலை. நாங்கள் லாஸ்ட்டு நாள் போனதுனால கூட்டமும் ஜாஸ்தி, நைட்டு வேறு லேட்டாக போயிருந்தோமா. ஸோ எல்லா சைஸும் வந்து அள்ளிட்டு போயிருந்துருப்பாங்க போல். எல்லாமே ஸ்மால் சைஸாக இருக்குது. எனக்கு எதுவுமே செட் ஆகலை. நான் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். நான் ஒரு தடவை மேக்ஸுக்கோ இல்லை ஜூடியோக்கோ போகும்போது ஒரு ட்ரெஸ் விடாமல் எல்லாமே கண்ணாடி முன்னாடி நின்று வச்சு பார்த்துட்டு வந்துடுவேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஏன்னா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் போட்டது கிடையாது அப்படின்றதுனால கொஞ்சம் யோசனையாக இருக்கும், நம்மளுக்கு போட்டால் நல்லா இருக்குமா, செட் ஆகுமா அப்படின்றது. ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எனக்கு நான் எதுவும் எடுத்துக்கல. இன்னொரு தடவை ஆஃபர் போடும்போது சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வீட்டிலேருந்து கிளம்புனதே லேட்டு. அண்ட் அங்கேயுமே கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து சேரவே ஒரு 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. வந்ததுமே பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தான் நான் வந்து டின்னர் செய்கிறதுக்காக கிச்சன் வந்திருந்தேன். இட்லியா தோசையான்னு ஒரு அரை மணி நேரம் யோசனைக்கு அப்புறமா தோசையே ஊற்றிடலான்னு சூஸ் பண்ணிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, அந்த இட்லி பாத்திரம் கழுவுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு தான். காலையிலேருந்து வேலையும் ஜாஸ்தி. அண்ட் இப்போ போய் அலைச்சலும் நிறைய அலைஞ்சிட்டு வந்திருக்கேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இட்லி பாத்திரத்தை கழுவுறதை விட நின்றுட்டு தோசை ஊற்றுறது எவ்வளவோ மேல்னு நினச்சி நான் தோசை ஊற்றிட்டு இருக்கேன். என்ன மாதிரியே நீங்களும் யாராவது கிளவராக யோசிப்பீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. தோசையில் இட்லி பொடி தூவி சாப்பிட்ற மாதிரி நாங்கள் சம்டைம்ஸ் மிளகுத்தூள் தூவி சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். மதியம் வச்ச மீன் குழம்பே நிறையா தான் இருந்தது. ஸோ சட்னி எதுவும் புதுசாக செய்யலை, அதையே தோசை கூட வச்சு சாப்பிட்டு டின்னரை முடிச்சிட்டோம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. இதில் நான் ஷேர் பண்ணியிருக்க ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.